நான் வாழ்வதற்கான ஒரு வாழ்வை மாத்திரம் இயேசு எனக்கு தரவில்லை, நான் வாழ்ந்து சிலரை வாழ வைக்கக்கூடிய வாழ்வை அவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் வாழ்க்கை மாறினது, என் கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். தட்ஸ் குட். ஆனால் என் மூலமாய் பல பேருடைய கண்ணீர் துடைக்கப்படும். ஆமென், ஆமென். பல பேருடைய தேவைகள் சந்திக்கப்படும், பல பேருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும். இவ்வளவு தூரம் போயிட முடியுமா? இவ்வளவு தூரம் நடக்க முடியுமானா அப்படி நடப்பிக்கிறதுக்கு தான் கிருபை உங்க வாழ்க்கையில வந்திருக்கு. அப்படி ஒன்றை தரும்படி தான் கிருபை உங்க வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறது. அதனால தான் நான் சொல்றேன், இயேசு தருகிற வாழ்க்கை என்பது நான் வாழ்வதற்கான மட்டும் அல்ல. நான் வாழ்வதற்கான ஒரு வாழ்வை மாத்திரம் இயேசு எனக்கு தரவில்லை, நான் வாழ்ந்து சிலரை வாழ வைக்கக்கூடிய வாழ்வை அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதுதான் இயேசு கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். கஞ்சத்தனமான வாழ்க்கையை அவர் தரல. அவர் தந்திருக்கிற வாழ்க்கை என்ன? நீ வாழ்ந்து பிறரை நீ வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு நான் வாழ்வு தரும்படி வந்தேன். அதுதான் அபண்டன்ஸ் லைஃப். பரிபூர்ண கிருபை அல்லது பரிபூர்ண வாழ்க்கை அப்படின்றது என்ன? பரிபூர்ண வாழ்க்கைன்றது என்ன? நான் ஜீவனற்று இருந்தேன், நான் பலனற்று இருந்தேன், நான் நம்பிக்கையற்று இருந்தேன். என் வாழ்க்கைக்குள்ள கடவுளுடைய கிருபை நுழைஞ்சு என்ன நிரப்பினது மட்டும் இல்லை, இப்போ என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். என் மூலமா யோவான் 10:10 வாசிக்கிறோம் இல்லையா? நான் உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ ஜீவன் உண்டாவது மட்டுமல்ல, ஜீவன் உண்டாகிறதுன்றது என்ன? இப்போ நான் நல்லா இருக்கேன் பிரதர், தட்ஸ் குட். அது ஜீவன் உண்டாகிறது. அது பரிபூர்ணப்படுறதுன்னா என்ன? இப்போ என் மூலமா கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க பிரதர். என் மூலமா என் பகுதிகள், என் மூலமா என் சபை, என் மூலமா என் பட்டணம், என் மூலமா என்னை சுற்றி இருக்கிற அநேகருக்கு வாழ்வு உண்டாகிறது. ஆமென். அதுதான் பரிபூர்ணம். நிரம்புற அளவுக்கு நிரம்புனா நல்லது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமை தெரியணும். ஆமென். இவன் படகுல மீன் இல்லை, இவன் வலையில மீன் இல்லை, அதை நிரப்புவது கிருபை. படகே மீனே இல்லை சுவாமி, என் படகுல மீன் கொடுத்துட்டீங்க, என் வலையில மீன் கொடுத்துட்டீங்க. அது ஜீவன் உண்டாவது. பரிபூர்ணப்படுவதுன்னா என்ன? செய்கை காட்டி மற்ற படகுகளுக்கும் கொடுக்கிற அளவிற்கு அவன் கொடுக்கிறான். அதாங்க. ஓ ஆமென், ஆமென். ஒரு பெரிய ஓவர்ஃப்ளோ நடக்க போகுது. அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிலத்தக்கதாய் நிரப்பினார்கள். கமான் கமான் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், மற்ற படகுகளும் அமிலத்தக்க நிரப்பினார்கள். ஆமென். bless you. ஆமென். சார் என்ன சார் கதை இப்படி போயிட்டு இருக்குது? இயேசு என் படகை நிரப்பினார், என் வாழ்க்கையில வந்தார், என்ன ஆசீர்வதிச்சார். நோ, தட்ஸ் நாட் தி திங்ஸ். தட்ஸ் நாட் தி திங்ஸ். மற்ற படகுகள் நிறைய பேர் ஏதோ பேதுரு படகை நிரப்பினார் நினைச்சுறேன். பேதுருவை வச்சு அந்த கடற்கரையில் எம்டியா இருக்கிற சில படகுகளை இயேசு நிரப்பினார். இயேசு நிரப்பினார். ஆமென்.